கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த வாரம் மாடுக்கு நிறைய செலெக்ஷன் கொஞ்சம் கம்மி. மாடுக்கு நிறைய வந்துச்சு. நிறைய கஸ்டமருக்கு நம்ம மாடு எடுத்ததில்ல. இருந்தாலும் இன்னைக்கு காலையிலேருந்து அலைஞ்ச ஓரளவுக்கு மாடு எடுத்திருக்கோம். இது வந்து திருவாரூருக்கு போகுது. திருவாரூருக்கும் பிள்ளையார்பட்டிக்குமே வித்தியாசம் தெரியல சொல்கிறல. காலையிலிருந்து அலைஞ்சு காலெல்லாம் அழைச்சி போச்சுங்க. இது கண்ணு மாடு 6 பல்லு. இது வந்து பாலெல்லாம் எத்தனை கொடுக்குங்க? பால் வாங்கண்ணா ஒரு 20 முடி எதிர்பார்க்கலாங்க. 18-20 முடி எதிர்பார்க்கலாம். கண்ணு இளங்கண்ணு நல்ல லோக்கல் மாடு தான். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி மாடுகள் வந்து இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு எடுத்தால் நல்லா. இது சென்னை கூலிங்கான ஏரியாவுக்கும் அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா திருவாரூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய பூமி தான். அங்கே கூலிங்காக தான் இருக்கும். அது போக பண்ணை டைப்பில் செட்டுக்குள்ளே வச்சு பால் கறக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த மாடு அவர் அந்த பச்சை துண்டு கட்டி இருக்காருல்ல, அவரை வர சொல்லு. இந்த மாடு வந்து அப்ராக்சிமேட்டாக எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? இது ஒரு 18-20 லிட்டர் கறக்குங்க. 18-20 கறக்கும். பெரிய பெரிய ஹெச்எப் கிராஸ் எல்லாம் வாங்கினா எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? இதெல்லாம் பண்ணையை வச்சுருக்கவங்க தாங்க வாங்குவாங்க. மாட்டைப்பட்டி தெரிஞ்சவங்க தான் வாங்குவாங்க. எல்லாத்துக்கும் வாங்கி தர மாட்டோம். அப்போ டவுட்டாக இருந்தால் கூப்பிட்டு கேட்டாங்களா நம்ம சொல்லுவோம். எல்லாமே நம்ம செல்லுலேயே சொல்லிவிட்டு அப்புறம் அவங்கவுங்க மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் யார் நம்மகிட்ட மாடு வாங்க வராங்க? எல்லாம் விளக்கமும் நாமளே செல்லுலேயே சொல்லி கொடுத்துட்டா. ஆமாம், சும்மா ஆசைக்கு யானையை வாங்குற மாதிரி வாங்கி வச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. சரி, ஓகே. அப்படியே அடுத்த மாடுகள் பார்த்துடலாம். பார்த்துக்கலாம். ஆனால் அப்படியே அடுத்து எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த மாடுகள் எவ்வளோ கறவை திறனில் வாங்கியிருக்கிறீங்க அப்படியே? இது சிதம்பரத்துக்கு வாங்கியிருக்கோம். செனமாடு சிதம்பரம் அங்கே வாங்கியிருக்கோம். சரிங்க. இது நமக்கு வாங்கியிருக்கோம். உங்களுக்கு பர்சனல் யூஸ்க்கா? செம்புத்துக்காரியில் எவன்டா இதில் கட்டி விட்ருக்குறவனுக்கு இருக்கணுங்க. ஆனால் இந்த மாடு வந்து உங்கள் யூஸ்க்கு வாங்கியிருக்கேன் நீங்கள் உங்கள் பண்ணைக்கு. ஆமாங்க. இந்த மாட்டோட சிறப்பம்சம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது செம்புத்துங்க, காங்கிரேஜ் டைப் ஆட்டம், கிராஸ் வெட்டு. சரிங்க. ஜெர்சியில் காங்கிரேஜ் டைப்பு. கொம்பு நல்லாயிருக்கும், பால் நல்லாயிருக்கும். இது ஒரு 10 கறக்கும். செனமாடு. ஆமாம். இது நம்ம கஸ்டமர்களுக்கு வாங்குறதுக்கு காமிச்சோம். சரிங்க. எல்லாம் கொஞ்சம் வேறு இது பண்ணாங்க. நமக்கு இந்த மாடு கொம்பு தோரணையும் கொம்பும் பார்த்தோன்னே நமக்கு பிடிச்சிக்கிச்சு. இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம்னு சொல்லி நம்ம யூஸுக்கு நம்ம வீட்டுக்கு எடுத்துருக்கீங்க. ஆமாம். இது வந்து பாலோட ஃபேட் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆமாம். இந்த மேக்ஸிமம் செம்புத்து வந்து எப்பயுமே பால் ரேட்டு கொஞ்சம் அதிகம் வரும், பால் திக்னஸ் வரும். சரிங்க. இது 10 கறக்கும் இந்த மாடு. அதை வந்து இது கறக்கும். இது நமக்காக எடுத்துருக்கோம். நம்ம எப்பயுமே வாரம் சந்தையில் ஒவ்வொரு மாடு கஸ்டமர்கிட்ட காமிப்போம். மனசுக்கு பிடிச்ச மாடு இருக்கும். சரிங்க. மனசுக்கு பிடிச்ச மாடு இருக்குது. கஸ்டமர் யாருக்கும் செட் ஆகலைன்னா அந்த மாடு நம்ம எடுத்துக்குவோம். நீங்கள் எடுத்துக்குவீங்க? ஆமாம். சரி, ஓகே. இது வந்து தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணலாங்களா? இல்லை ரைட். பால் கறவைக்கோசரம் வச்சுருக்கீங்களா? இல்லை, நம்ம பால் கறவைக்காக வாங்கியிருக்கேன். இன்னும் 10-15 நாள் ஆகும் மடி வைக்கிறதுக்கு. அப்புறமேட்டு நோட்டா எப்படின்னு பார்த்துட்டு என்ன நம்மளால இதை மெயின்டைன் பண்ண முடியுமா இல்லை எப்படின்னு பார்த்துட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கறத அப்போ பேசிக்கலாங்க, பார்க்கலாங்க. மாடு நல்ல மாடு, அதனால நம்ம விருப்பப்பட்டு எடுத்துருக்கோம். சரி, ஓகே. நல்ல நெட்டு நீளமான மாடு, நல்ல கிராஸ் மாடு. கொம்பு கட்டுத்தரையில் கட்டினா மாடு தோரணையாக நிற்கும். வெளியே லூஸ் விட்டு கட்டினாலும் மாடு தோரணையில் இருக்கும். மாடு தோரணையே வேற மாதிரி. நல்ல மடி செட்டு ஃபுல்லாக வைக்கும். நல்ல மடி செட்டு வைக்கும். 10 தாராளமாக கறக்கும். லோக்கல் மாடு தான் இது, வெளியூர் மாடு இல்லை, லோக்கல் மாடே தான். 10 தாராளமாக கறக்கும். நல்லா அருமையாக ஃபுல்லாக மடி வைக்கும். சரி, ஓகே. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு மாடு வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. யாருங்க? நண்பர்கள் தான் சொன்னாங்க. இன்னொரு மாடு 10-20 கொடுக்குற மாதிரி, ஆனால் மாடு சைஸ் மாடு தான் அப்படின்னாங்க. அதை பார்க்கலாங்களா? நமக்கு வாங்கியிருக்கோமா? ஆமாம். இல்லையே, அது நமக்கு இல்லைங்க, அது கஸ்டமருக்கா? ஆமாம். சரி, அப்போ அந்த மாடு பார்த்தலாம். காஞ்சிபுரம் கஸ்டமருக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, சைஸ் மாடுகள் வந்து பால் அதிகமாக கொடுக்காது அப்படிங்கிற அதெல்லாம் சொன்னாங்க. அது சில மாடெல்லாம் பால் பார்த்தா நம்ம பட்ஜெட் எப்படி சொல்கிறேன், 40 ரூபா 45 ரூபாய்க்கு வாங்கின மாடெல்லாம் நேரம் 9 லிட்டரெல்லாம் கறந்துருக்குது. சரிங்க. இல்லை, எப்படி பெரும் பட்ஜெட் போட்டு வாங்குற மாடு நேரம் 5 லிட்டர் 6 லிட்டர் கறந்த மாடு இருக்குது. சரி. அதனால் வந்து அதெல்லாம் கணக்கு இல்லைங்க, மாட்டோட அமைப்பு தான். ஆமாம்மா. சரி, அப்போ அந்த மாடு எத்தனை கொடுக்க என்னதுன்னு அந்த அது ஒரு 5 லிட்டர் கொடுக்குங்க இந்த மாடுங்க. ஆமாம், 5 லிட்டர் கொடுக்குற கண்ணு மாடு. ஆனால் மாடு நல்லா சைஸ் மாடு தான். இது எந்த ஏரியாவுக்கு போகுதுங்க? அதெல்லாம் காஞ்சிபுரம். சரி, ஓகே. அப்படியே அடுத்த மாடு பார்த்துடலாம். ஆனால் இந்த மாடு
என்ன தார் பார்க்கர் கிராஸுங்களா? இது ராத்திங்க. ராத்தி. ராத்தி. நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து பக்கெட்டாக 5 லிட்டர் குழம்பு பக்கெட்டில் பால் கறப்பாங்க. ஆமாம், பக்கெட்டாக நல்ல பெரிய சைஸு. ஆமாம், பெரிய சைஸு. இது பண்ணைக்கு வாங்கி இருக்குது. இது வந்து என்ன ஊருங்க? மதுராந்தகம். சென்னை போகிற வழி மதுராந்தகத்துக்கு. மதுராந்தகம் போகுது இந்த மாடு. போகுது. அங்கே பண்ணைக்கு வெயிலுக்கு எல்லாத்துக்கும் தாங்கும். சரிங்க. மாடு பாருங்க அப்படி கிழங்காட்டம் இருக்குது. சும்மா கறி பிடிப்பில் நல்ல சுழி சுத்தத்தில் எடுத்து கொடுத்துருக்கோம். இது ஒரு 5-18க்கு மேலே கறக்கும். 5-18க்கு மேலே. ஆனால் கண்ணு போடுறதுங்களா? செனமாடு தான். செனமாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 5-20 நாள் ஆகும். 5-20 நாள் ஆகும். நல்ல ஜம்முன்னு இருக்கு. நல்ல பிரம்மாண்டமான மாடு, ராத்தி மாடு. இதே பண்ணையிலலாம் நீங்கள் போய் விலையை கேட்டிங்கன்னா 1 லட்சம் இல்லை 1.5 லட்சத்துக்கு மேலே சொல்லுவாங்க. இதுக்குன்னு ப்ரீடு பண்ணுற ஆளுகிட்ட வாங்கினா. அந்த ராத்தி ப்ரீடு மட்டும் வச்சிருக்கிறவங்க அந்த அளவுக்கு ரேராக சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் எந்த பொருளுமே அது ஒரு குறிப்பிட்ட ஆளுகிட்ட பண்ணுறவங்க கிட்ட போனீங்கன்னா அது விலை வேறு மாதிரி வந்து. ஆமாம், இது வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது காலையில் சொன்ன விலையில லட்சத்தை தாண்டி. சரிங்க. 1.5க்கு மேலே சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் இன்றைக்கி எடுத்தது கடைசியாக காட்டி இது ரொம்ப விலை கம்மியில் எடுத்துருக்கோம். கடைசியாக எடுத்தங்காட்டி விலை கம்மியில் எடுத்துருக்கோம். ஆமாம். சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து இது எடுத்தது பார்த்தீங்கன்னா 75க்குள்ளே 75க்குள்ளே எடுத்துருக்குறோம். இது வந்து பாலளவு எத்தனை கொடுக்குங்க? எங்களுக்கு எத்தனை தட்டி தான் சொல்கிறது? 18-20 லிட்டர் முடிய வரும்னு சொல்லிட்டேன். பொழுதுனைக்கு அதே கேள்வி தான் கேட்குறீங்களா ஒழிஞ்சு? இல்லை, நான் கேட்குறது என்னென்னா, பால் கொடுக்கறது ஓகே, அதுக்கு வந்து நம்ம கிராஸ் மாடுகளுக்கு வைக்கிற மாதிரி தீவனங்கள் அதிகமாக வைக்க வேணுமா? இந்த கிராஸ் மாடுகளை பெருசாக அந்த மாடுக்கு திங்கிறவே திங்காது. அளவு தீனி தான் திங்கும், பெருசாக திங்காது. அளவாக திங்கும், அது பண்ண கறக்கும். ஏன்னா இப்போ HF மாடு திங்கிற வேறு இதுக்கு அவ்வளோ பெருசாக திங்காது. ஒரு லிமிட்டு தான் சாப்பிடாது. ஒரு லிமிட்டு தான். தீவன செலவு வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆமாங்க. சரி, ஓகேண்ணா.